வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தமிழ் மக்கள் மீது சிங்கள காடையர்களால் நிகழ்த்தப்பட்ட கருப்பு ஜூலை கலவரத்தின் 41ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு கனேடிய பிரதமர் கவலை வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரனை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் என விழித்து எழுதுவது பொருத்தமற்றது என ப. அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். மூத்த அரசியல்வாதியும் நவசம சமாஜ கட்சியின் தலைவருமான கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன இயற்கை எய்தியுள்ளார். பரீட்சைகளுக்கான நேர அட்டவணையை புதுப்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு நாளைய நாள் வெளியிடப்படும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது. தேசபந்து தென்னக்கோன் காவல்துறைமா அதிபராக செயற்பட முடியாது என்ற உச்சநீதிமன்றத்தின் தடை உத்தரவு அரசாங்கத்துக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த அரசாங்கத்தில் பிரதமர் பதவியை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு வழங்க வேண்டும் என்று அக்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தான் களமிறங்கப் போவதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸ் ட்ரம்பை பின்னுக்கு தள்ளியுள்ளார். எத்தியோப்பியாவில் ஏற்பட்ட பாரிய நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 229ஆக உயர்வடைந்துள்ளது. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் தமிழ் மக்கள் மீது சிங்கள காடியர்களால் நிகழ்த்தப்பட்ட கருப்பு ஜூலை கலவரத்தின் 41ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு கனேடிய பிரதமர் கவலை வெளியிட்டுள்ளார். இலங்கையின் தமிழ் மக்கள் மீது சிங்கள காடையர்களால் நிகழ்த்தப்பட்ட கருப்பு ஜூலை கலவரம் இடம்பெற்று நேற்றுடன் 41 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் ஈழத் தமிழர்களால் என்றுமே மறக்க முடியாத அந்த வலியை தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் தமிழர்கள் நினைவு கூர்ந்துள்ள நிலையில் கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவையும் கருப்பு ஜூலை இனக்கலவரமானது கவலையடைய செய்துள்ளது. இது தொடர்பில் அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார். இலங்கையின் வரலாற்றில் கொடூரமான அத்திய காலத்தில் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களையும் பாதிக்கப்பட்ட அனைவரையும் நினைவு கூறும்போது வெறுப்பு இல்லாத எதிர்காலத்தை இங்கும் உலகம் முழுவதும் கட்டியெழுப்ப நாங்கள் உறுதியளிக்கின்றோம். இன்றைய நாள் இலங்கையின் கொழும்பில் தமிழ் பொதுமக்களையும் அவர்களது வர்த்தக நிலையங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல் ஆரம்பமாகின. ஆயிரக்கணக்கில் அப்பாவிகளின் உயிர்கள் அளிக்கப்பட்டன. பல தமிழர்கள் காயமடைந்தனர். பலர் தகாத முறைக்கு இலக்கானார்கள். நாட்டிலிருந்து தப்பியோட நிர்பந்திக்கப்பட்டார்கள். கருப்பு ஜூலை எனப்படும் தமிழர்களுக்கு எதிரான கலவரம் பதற்றங்களை அதிகரித்தது. அது பின்னர் தசாப்த கால ஆயுத மோதலாக பரிணமித்தது. இலங்கையின் வரலாற்றில் மிகவும் இருண்ட அத்தியாயமாக அது விளங்குகிறது. கருப்பு ஜூலையின் பின்னர் 1800 தமிழர்கள் கனடாவிற்கு வருவதற்கும் தங்களினது குடும்பங்களினதும் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் தேவையான விசேட நடவடிக்கைகளை கனடா எடுத்தது. மனித உரிமைகளில் உறுதியான பாதுகாவலன் என்ற அடிப்படையில் இலங்கையில் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களிற்கு எதிரான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் குறித்து பொறுப்பு கூற வேண்டும் என்று கனடா தொடர்ந்தும் வேண்டுகோள் விடுக்கும். இன்றைய நாளில் கருப்பு ஜூலையில் துயரத்தை சந்தித்த அன்புக்குரியவர்களை இழந்த அனைவருக்கும் எங்களது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிப்பதில் கனடாவின் பிரஜைகளுடன் இணைந்து கொள்கிறேன் என கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது எக்ஸ் தள பதிவில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரனை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் என விழித்து எழுதுவது பொருத்தமற்றது என ப. அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களில் வெளிவரும் செய்திகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரனை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் என விழித்து எழுதுவது பொருத்தமற்றது என தமிழரசு கட்சியின் முக்கிய உறுப்பினரும் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ப. அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளதாவது: தமிழரசு கட்சிக்கு இதுவரை பேச்சாளர் என்ற பதவி எவருக்கும் வழங்கப்படவில்லை என்றும் ஊடகங்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். நாடாளுமன்ற குழுவால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சாளராகவே சுமந்திரன் நியமிக்கப்பட்டார். ஊடகங்களும் அவர்கள் விரும்பியபடி பதவிகளை குறிப்பிடுவது தமிழரசு கட்சி உபவிதிகளுக்கு முரணானது. தற்போது தமிழரசு கட்சி நீதிமன்றில் வழக்கு நடைபெறும் வேளையில் கட்சி உபவிதிகளை மீறி விரும்பியபடி பதவிகளை குறிப்பிடுவது தவறு என தெரிவித்துள்ளார். மூத்த அரசியல்வாதியும் நவசம சமாஜ கட்சியின் தலைவருமான கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன இயற்கை எழுதியுள்ளார்.
மூத்த அரசியல்வாதியும் நவசம சமாஜர் கட்சியின் தலைவருமான கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்ன இயற்கை எய்தியுள்ளார். இவர் நீண்ட காலமாக சுகயீனமுற்றிருந்த நிலையில் இன்று தனது 81வது வயதில் இயற்கை எய்தியுள்ளார். கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்ன தமிழ் மக்களின் உரிமைக்காக ஆதரவாக குரல் கொடுத்து வந்தவர் என்பதுடன் அதற்காக பல போராட்டங்களிலும் ஈடுபட்டுள்ளார். இலங்கை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பட்டதாரியான கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்ன கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டம் பெற்றுக்கொண்டார். அத்துடன் அவர் 18 ஆண்டுகளாக பேராதனை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக கடமையாற்றியுள்ளார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமைக்கு எதிராக குரல் கொடுத்த காரணத்தினால் அவர் தனது தொழிலை இழக்க நேரிட்டது. அவரது மறைவையொட்டி அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பரீட்சைகளுக்கான நேர அட்டவணையை புதுப்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். பரீட்சைகளுக்கான நேர அட்டவணையை புதுப்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். இதற்கமைய இந்த ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை அடுத்த ஆண்டின் முதல் 2 மாதங்களில் நடாத்த திட்டமிட்டுள்ளோம். அத்துடன் ஏற்கனவே திட்டமிட்டபடி நிறைவடைந்துள்ள கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வெளியானால் அது சாத்தியமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை உயர்தரம் மற்றும் ஏனைய பரீட்சைகளை அதற்கு முன்னர் நடாத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான உத்தியோகபூர்வ அறிவிப்பு நாளைய நாள் வெளியிடப்படும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான உத்தியோகபூர்வ அறிவிப்பு நாளைய நாள் வெளியிடப்படும் என அறிவித்தல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 1981ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டத்தின் சட்ட ஏற்பாட்டுகளுக்கு அமைய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான பிரகடனம் நாளை வெளியிடப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி மற்றும் வேட்புமனுக்களை கோரும் திகதி தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு கூடியிருந்தது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் AL ரத்நாயக்க தலைமையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசபந்து தென்னக்கோன் காவல்துறை அதிபராக செயற்பட முடியாது என்ற உச்ச நீதிமன்றத்தின் தடை உத்தரவு அரசாங்கத்திற்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. தேசபந்து தென்னக்கோன் காவல்துறை அதிபராக செயற்பட முடியாது என்ற உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்த அடுத்த 2 நாட்களுக்குள் தனது நிலைப்பாட்டை பகிர்ந்து கொள்வதாக அமைச்சரவை அறிவித்துள்ளது. ஆனால் அமைச்சரவையின் தீர்மானம் எவ்வாறாக இருந்தாலும் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான வழக்கு தீர்க்கப்படும் வரை அவர் காவல்துறை அதிபராக பணியாற்ற முடியாது என முன்னாள் சட்டத்தரணிகள் சங்க தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக எவரும் செயற்பட முடியாது எனவும் அதனை புறக்கணிப்பது நீதித்துறையை அவமதிக்கும் செயலாகும் எனவும் சாலிய பீரிஸ் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபராக தேசபந்து தென்னக்கோனை நியமித்த ஜனாதிபதியின் தீர்மானத்தை ரத்து செய்யும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி கர்தினால் மெல்கம் ரஞ்சித் மற்றும் 9 பங்குதாரர்களால் அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் உச்ச நீதிமன்றம் அவருக்கு இடைக்கால தடை விதித்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த அரசாங்கத்தில் பிரதமர் பதவியை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனருக்கு வழங்க வேண்டும் என அக்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. அடுத்த அரசாங்கத்தின் பிரதமர் பதவியை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு வழங்க வேண்டும் என அக்கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் கட்சிக்கு அப்பாற்பட்ட வேட்பாளர்களுக்கு ஆதரவளித்ததால் இவ்வாறான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று சந்தித்து எதிர்வரும் அரசியலமைப்பு நிலைமைகள் மற்றும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர். இதில் மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் குழு ஒன்று இச்சந்தர்ப்பத்தில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தான் களமிறங்கப் போவதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தான் களமிறங்கப் போவதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அறிவித்துள்ளார். விசேட ஊடகவியலாளர் மாநாடு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
தான் மக்கள் கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக களமிறங்குவதாகவும் சின்னத்தை பின்னர் அறிவிப்பதாகவும் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இலங்கையினதும் இலங்கை மக்களினதும் வெற்றியை முன்னிறுத்தியே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலில் சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசநாயக்க, திலித் ஜெயவீர மற்றும் சரத் பொன்சேகா ஆகியோரும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸ் ட்ரம்பை பின்னுக்கு தள்ளியுள்ளார். அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸ் ட்ரம்பை பின்னுக்கு தள்ளியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் களமிறங்கவுள்ளார். ஜனநாயக கட்சி வேட்பாளராக இருந்த தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் தேர்தலில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில் துணை ஜனாதிபதியாக உள்ள கமலா ஹாரிஸ் வேட்பாளராக முன்மொழியப்பட்டுள்ளார். கமலா ஹாரிஸ் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகியுள்ள நிலையில் சமீபத்தில் அறிக்கையொன்றில் ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்பை விட கமலா ஹாரிஸ் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் தேசிய கருத்து கணிப்பின்படி ட்ரம்பை விட கமலா ஹாரிஸ் முன்னிலையில் உள்ளார். பைடன் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுவதாக அறிவித்ததை அடுத்து திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. கருத்து கணிப்பில் 42% மக்கள் டொனால்ட் ட்ரம்பை ஆதரித்துள்ளனர். 44% மக்கள் கமலா ஹாரிஸை ஆதரித்துள்ளனர். இதற்கு முன்னதாக இம்மாதம் 15 தொடக்கம் 16ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் ஜூலை 1 மற்றும் 2ஆம் நாட்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் ட்ரம்ப் 44% இருந்தார். தற்போது கமலா ஹாரிஸின் ஆதரவு அதிகரித்து வருவதாக தேசிய அளவிலான ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சமீபத்தில் நடத்தப்பட்ட தேசிய கணக்கெடுப்புகளில் 56% வாக்காளர்கள் கமலா ஹாரிஸ் வேட்புமனு மீதான ஆர்வம் காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கமலா ஹாரிஸ் மனதளவில் வலிமையானவர் என்றும் சவால்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்டவர் என்றும் அமெரிக்கர்கள் நம்புவதாக கூறப்பட்டுள்ளது. எத்தியோப்பியாவில் ஏற்பட்ட பாரி நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 129ஆக உயர்வடைந்துள்ளது. எத்தியோப்பியாவில் ஏற்பட்ட பாரிய நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 229ஆக உயர்வடைந்துள்ளது. கடந்த 21ஆம் நாள் தெற்கு எத்தியோப்பியாவின் கொஞ்சோ சாச்சா கோஷ்டி மாவட்டத்தில் கோபா மண்டலத்தில் பெய்த கனத்த மழையால் அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவில் சிக்கி குழந்தைகள், கர்ப்பிணிகள் என பலர் உயிரிழந்துள்ள நிலையில் நேற்று முன்னாள் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 157 என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்றைய நாள் வெளியான தகவலின்படி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 229ஆக அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை அப்பகுதியில் தேடுதல் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.